சேர்த்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி தேனில் குழைத்து 1 மாத காலம் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமாவின் தொல்லை குறையும். குழந்தைகளுக்கு கரிசலாங்கண்ணி சாறு 2 சொட்டில் 8 சொட்டு தேன் கலந்து கொடுத்தால் சளி தொல்லை நீங்கிவிடும். அடிக்கடி சளி ஏற்படுவது குறைந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். கரிசலாங்கண்ணி கிடைக்கும் போது சேகரித்து சுத்தம் செய்து நன்றாக காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு தினமும் 5 கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் நல்ல நிறத்தை பெறும். கூந்தல் வளர 200 மில்லி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் 150 மில்லி கரிசலாங்கண்ணி சாற்றை கலந்து காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். கரிசலாங்கண்ணி இலையை பல் துலக்க பயன்படுத்தினால் பற்கள் உறுதியாகும். ஈற்றில் உள்ள நோய் கிருமிகள் அழிந்து ஈறுகள் பலப்படும். கரிசலாங்கண்ணி மிக சிறந்த கிருமி நாசினியாக இருப்பதால் வெட்டு காயங்களுக்கு இலையை அரைத்து சாறு பூசினாலும் அதன் மேல் வைத்து கட்டினாலும் மிக விரைவில் ஆறிவிடும். வாரத்துக்கு 2 நாள் கீரையை சமையல் செய்து சாப்பிட்டாலும் இதன் சாற்றை 100 மில்லி அளவு